அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா வ அலா ஹிஸ்பில்லா அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லா. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் மறுமை நாள் வரைக்கும் பொருந்தி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனையோடு இன்று உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையில் பலரும் வீடுகளிலேயே இருந்து கொண்டு தன்னுடைய நேரங்களை எவ்வாறு கழிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பல்வேறுபட்ட கற்கைகள் இப்படியான நிகழ்வுகளின் ஊடாக வீடுகளில் இருந்த மாதிரி பலரும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் பலரும் எம்முடன் தொடர்பு கொண்டு அல் குர்ஆனை பலரும் பலதையும் படித்து கொடுக்கின்ற போது அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கலாமே இந்த நேரலையின் ஊடாக என்று வினவியதற்கிணங்க ஒரு பொருத்தமான ஒரு நேரலையை நாமும் தேடி இந்த ஏகேபி நியூஸ் நிறுவனத்தாரிடம் இதை சொன்னபோது அல்ஹம்துலில்லா உடனேயே நாம் அதை செய்வது பொருத்தமானதுதான். உடனேயே அதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்தார்கள். அதற்கு இணங்கத்தான் இன்று நாங்கள் எங்களுடைய இந்த நேரலையை முதலாவது கட்டமாக ஆரம்பம் செய்கின்றோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இந்த ஏகேபி நியூஸ் நிறுவனத்தாருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்ற பிரார்த்தனையும் அவர்களுக்கு தெரிவித்து கொண்டு நாம் நிகழ்வுக்கு வருகின்றோம். உண்மையில் அல் குர்ஆன் என்பது நாம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய கற்றிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கற்கை. ஏன் அல் குர்ஆன் என்பது எங்களுடைய வேதம். இன்று அல் குர்ஆன் அது ஓதினால் நன்மை, படித்தால் நன்மை. அதை நாம் படித்து இருக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் எங்களில் எத்தனை பேர் இந்த அல் குர்ஆனை முஸ்லீம் என்ற சமூகத்தில் வாழுகின்ற ஆண்கள் பெண்கள் நாம் படிக்கக்கூடியவர்களாக அறிந்தவர்களாக அதை சரியாக திறன்பட ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று கேட்டால் உண்மையிலேயே குர்ஆனை உரிய முறைப்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா குர்ஆனை உரிய முறைப்படி நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லுகிறான். இப்படி சொல்லுகின்ற இந்த அல் குர்ஆனை இன்று எங்களில் எத்தனை பேர் வயோதிபர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், சிறுவர்கள் என்று எத்தனை பேருக்கு அல் குர்ஆனை உரிய முறைப்படி, உரிய முறை என்றால் உச்சரிப்புகள் சரியாக இருக்க வேண்டும், அதே போல அதனுடைய சட்ட திட்டங்கள் விதிமுறைகள் சரியாக இருக்க வேண்டும். அல் குர்ஆன் என்பது மிக எளிதானது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இதை எளிதாக ஆக்கி வைத்திருக்கிறோம், படிப்பவர்கள் இல்லையா, சிந்திப்பவர்கள் இல்லையா என்று கேட்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அல் குர்ஆனை எங்களில் எத்தனை பேர் தெளிவாக அழகாக அது இறங்கிய அதே மொழியில் அதே பாசையில் அரபிய அந்த வார்த்தைகளில் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று கேட்டால் நான் என்றால் நம்பவில்லை. இன்றைக்கு ஒரு 30 வருடத்திற்கு அல்லது 20 வருடத்திற்கு முன்னால் இருந்தவர்களில் அநேகமானவர்கள் அல் குர்ஆனை சரியாக ஓதக்கூடியவர்களாக இருப்பார்களா என்றால் எனக்கென்றால் தெரியாது. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் ஒரு 20 வருடத்திற்கு முற்பட்டவர்கள் ஓதியது அல் குர்ஆனை அவ்வாறு தான். இப்போது அதற்கு பிற்பட்ட காலத்தில் ஒரு 20 வருடத்திற்கு என்று சொல்ல போனால் மிக ஒரு 10-20 வருடத்துக்கு உட்பட்ட இந்த காலத்தை பொறுத்தவரையில் அல் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி பிள்ளைகளுக்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்று உலமாக்கள் முற்பட்டு இப்போது அநேகமான இடங்களில் குர்ஆனை ஆலிம்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. ஏன் நான் 30 வருடங்களுக்கு முந்தியவர்கள் 20 வருடங்களுக்கு முந்தியவர்கள் அல் குர்ஆனை தெளிவாக ஓதக்கூடிய நிலையில் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் என்று என்னால் சரியாக சொல்ல முடியாது என்று நான் சொன்னதற்கு காரணம் திறம்பட ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்க முடியாது என்பதற்கு காரணம் ஒரு சிலர் விதிவிலக்கு இருக்கலாம். ஏன் அதை சொல்வதற்குரிய காரணம் என்றால் எங்களில் அநேகமானவர்கள் அதாவது இன்றைக்கு 30 வயதை தாண்டியவர்கள் கற்றது எல்லாம் ஒரு லெப்பை என்று சொல்லக்கூடியவரிடம் இருந்தும் ஒரு முஅத்தினிடம் இருந்தும்
அல்லது எங்காவது அல் குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதரிடம் இருந்து படித்திருப்பார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகள் வரம் பெற்றவர்கள் அல் குர்ஆனை பொறுத்தவரையில். ஏனென்றால் குர்ஆனை தெளிவாக படிக்க வேண்டும் என்பதில் ஒரு சரியான ஒரு விழிப்பு பெற்றோர்களிடம் வந்திருக்கிறது, பிள்ளைகளிடம் இருக்கிறது, சமூக தலைவர்களிடம் சமூகத்தவர்களிடம் இருக்கிறது. குர்ஆன் இப்போது பேசப்படுகிற நிலையில் குர்ஆனை சரியாக ஓத வேண்டும், தஜ்வீத் முறைப்படி ஓத வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறை, தஜ்வீத் என்கின்ற வார்த்தை அநேகமாக பழக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கிறது. உங்களுடைய பிள்ளை எங்கே போகிறார்கள்? தஜ்வீத் மதரசா, குர்ஆன் மதரசா, தஜ்வீத் முறைப்படி ஓதுகின்ற மதரசாவுக்கா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை எங்களுடைய சமூகத்தில் உருவாகி இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, குர்ஆனை சாதாரணமாக நாங்கள் ஓத முடியாது. குர்ஆனை உரிய முறைப்படி ஓத வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். குர்ஆனை நாங்கள் கருத்து விளங்கி ஓதினால் கூடுதல் நன்மை கிடைக்கும். ஆனால் கருத்து இல்லாமல் வெறுமனே அரபு வார்த்தைகளை ஓதுவதற்காவது நாம் சரியாக பழக வேண்டும். அடுத்த கட்டம் நாம் குர்ஆனை கருத்து முறைப்படி ஓதுவது, அது இரண்டாம் கட்டமாக நாம் யோசிக்க வேண்டிய விடயம். முதல் கட்டமாக நாங்கள் அல் குர்ஆன் இறங்கிய அந்த அரபு பாசையில் தெளிவாக நாங்கள் ஓத வேண்டும். இன்று இருக்கக்கூடியவர்களில் அநேகமானவர்கள் வயதானவர்களிடத்தில் அல் குர்ஆனை சற்று ஓதி காட்டுங்கள் என்று கேட்டால் அவர்கள் ஓதுகின்ற அந்த முறை உண்மையில் அது நாங்கள் எங்களுடைய தமிழ் உச்சரிப்பு முறையில் அரபி நாங்கள் ஓதுவதாகத்தான் இருக்கிறது. அல் குர்ஆனுக்கு ஒரு அழகு, ஒரு நயம், அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அதுதான் தஜ்வீத் என்கின்ற அந்த முறை பேணப்பட வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை அதனுடைய உரிய அமைப்பில் ஓதுங்கள் என்கின்ற அந்த தர்த்தீல் என்கின்ற அந்த முறை பேணப்படும். குர்ஆனை சாதாரணமாக நாங்கள் அதை கருத்து விளங்காமல் ஓதினால் கூட நமக்கு நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனை நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. சாதாரணமாக அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் ஓதினால் அவருக்கு ஒரு நன்மை என்று நினைத்து விடாதீர்கள், அல்லது அது அவ்வளவும் ஒரு எழுத்து என்று நினைத்து விடாதீர்கள். அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் ஓதினால், குர்ஆனில் ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மை இருக்கும் அவருக்கு. அலிஃப் லாம் மீம் என்று ஓதிய ஒருவருக்கு 10 நன்மை என்று நினைத்து விடாதீர்கள், 30 நன்மை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏனென்றால் அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. இந்த வார்த்தையை வைத்து பார்க்கின்ற போது அல் குர்ஆனை கருத்து விளங்காமல் ஓதினால் கூட அந்த மனிதனுக்கு நன்மை என்பது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான். ஏனென்றால் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகின்ற அந்த குர்ஆனிலே வருகின்ற அலிஃப் லாம் மீம், ஹாமீம், யாசீன், காஃப் ஹா ஐன் ஸாத் என்று வரக்கூடிய அந்த எழுத்து குர்ஆனை ஆரம்பிக்கின்ற போது, சில சூறாக்களில் ஆரம்பிக்கின்ற போது இப்படியான அந்த வார்த்தைகள் வருகிறது. இந்த வார்த்தைகள் உண்மையில் கருத்து யாருக்குமே தெரியாது. ஏன் இதனுடைய கருத்துக்கள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். தஜ்வீத் இந்த குர்ஆனுக்கு மொழிபெயர்த்து சொல்லுகின்ற தர்ஜுமத்துல் குர்ஆனில் கூட அலிஃப் லாம் மீம் என்ற அந்த வார்த்தைக்கு கருத்து சொல்லுகிற போது அலிஃப் லாம் மீம் என்ற எழுத்துக்கள் என்றுதான் போடப்பட்டிருக்கும். உண்மையில் அது வெறும் எழுத்து, அதற்கு ஒரு கருத்து கிடையாது. கருத்து இல்லாமல் ஓதிய ஒரு அந்த எழுத்துக்கே ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை என்றால் குர்ஆனை ஒருவர் கருத்தோடு தான் ஓத வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது இரண்டாவது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையாக, எங்களுடைய ஏனைய அமலுக்கு தேவையாக, நாம் படிப்பினை பெறுவதற்காக கருத்தோடு நாங்கள் பார்ப்பது ஆலிமாக ஆகுவது, உலமாவாக, மௌலவியாக, குர்ஆனிலே அரபை தேர்ச்சி பெற்றவராக மாறுவது அடுத்த கட்டம். முதல் நாம் குர்ஆனை உரிய முறைப்படி ஓதக்கூடிய மக்களாக மாறணும். அப்போதுதான் நாம் சில சூறாக்களை சரியான முறையில் மனனம் செய்யலாம். திடீர் என்று ஏற்படுகின்ற ஒரு நிலையில் இப்போது நாம் பார்க்கிறோம். இப்போ அசாதாரண சூழ்நிலை, பள்ளிக்கு போக முடியாது, வீடுகளிலே நாங்கள் தங்கி இருக்கிறோம். மௌலவிமார்கள் குர்ஆனை அல்லது மதரசாக்களில் ஓதக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் ஜமாத் நடக்கிறது. இப்போது குர்ஆனையே சரியாக ஓத தெரியாத நிலையில் இருக்கின்ற எங்களுடைய வீடுகளில் உண்மையிலே குர்ஆனை அழகாக ஓத தெரிந்திருந்தால், சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக ஓத தெரிந்திருந்தால், சின்ன சின்ன சூறாக்களை சரியாக ஓத தெரிந்திருந்தால் நாம் வீடுகளிலே தொழுகை நடத்திருக்கலாமா இல்லையா? அப்படியான ஒரு கட்டத்திற்கு இப்போது நாம் வந்திருக்கிறோமே. இப்படியான இந்த நேரங்களில் எங்களுடைய வீடுகளிலேயே நாங்கள் தொழுகையை நடத்துவதற்கு குர்ஆனை சரியாக ஓத தெரிந்திருக்க வேண்டுமா இல்லையா?
ஆகவே சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக ஓதி தெரிந்திருந்தால், சின்ன சின்ன சூறாக்களை சரியாக ஓதி தஜ்வீத் முறைகள் பேணி அழகாக ராகமாக அதனுடைய கிராத் முறைகளை எல்லாம் தெரிந்து நாம் ஓதினால் உண்மையிலே ஒருவர் தொழக்கூடிய அந்த இமாமத் செய்வதற்கு தகுதியான ஒரு நிலையை அடைகிறார். தஜ்வீத் தெரியாமல், குர்ஆனுடைய உச்சரிப்புகள் தெரியாமல் தொழுவிக்க முடியாது. இந்த முறைகளை பேணி அவர் கற்றிருந்தால் அந்த தொழுகையை நடத்தி வீட்டிலே உள்ள ஆண்கள், பின்வரிசையில் பெண்கள் என்று எல்லோரையுமே தொழுகை நடத்த அவர் வைத்திருக்கலாம். தொழுகைக்கு தன்னுடைய மௌமும்களாக அவர்களை பயன்படுத்தி வீடுகளிலே இருந்து பள்ளிக்கு போக முடியாத சூழ்நிலை வீட்டுகளிலே இருந்து ஜமாத் தொழுகையுடைய நன்மையை பெற்றிருக்கலாமா இல்லையா? எனவே இது அனைத்தையும் தாண்டி ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய வேதம் கலாமுல்லா, குர்ஆனை கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம் என்று, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பேசிய வார்த்தைகளா இல்லையா அல் குர்ஆன்? எனவே அல்லாஹ்வை நம்பி இருக்கிற நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை தெரியாமல் படிக்காமல் மரணித்து போனால் இதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே அன்பிற்குரிய உறவுகளே, இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள், பெரிய வயதானவர்கள் யாராக இருந்தாலும் யாரையும் இந்த கட்டத்திலே மிஸ் பண்ணி விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். அனைவரையும் இந்த நேரலையை பார்க்க வையுங்கள். அவர்களை அனைவரையும் நீங்களும் கற்க வேண்டும். உங்களுடைய வயது ஒரு பொருட்டு கிடையாது என்று சொல்லுங்கள். 60 வயதாக இருக்கட்டும், 50 வயதாக இருக்கட்டும், அதை தாண்டி இருக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வித்தியாசமான வயதை சார்ந்தவர்கள் தான். ரசூலுல்லாவுக்கு வஹி இறக்கப்படுகின்ற போது வித்தியாசமான வயதில் அங்கே ஓதி காண்பித்தார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு சஹாபிக்கு 30 வயது, ஒரு சஹாபிக்கு 50 வயது, ஒரு சஹாபிக்கு 60 வயது. அப்படியான வயதில் ரசூலுல்லாஹ் அந்த வசனத்தை ஓதி காண்பித்த போது 60 வயதில் பாடமாக்கி கொண்டார்கள், 50 வயதில் பாடமாக்கினார்கள். எனக்கு 60 ஆகிவிட்டது, 50 ஆகிவிட்டது, இதற்கு பிறகு குர்ஆனை என்னால் மனனம் செய்ய முடியாது என்று யாரும் ஒதுங்கவில்லையே. எனவே வித்தியாசமான வயதிலே கொண்ட அந்த மக்களுக்கு முன்னால் இறங்கிய குர்ஆனை முடியுமான வரையில் பாடமாக்கி கொண்டார்கள். எனவே இந்த நிகழ்ச்சிகளை பிரயோசனப்படுத்துவதற்கு உங்களுடைய தாய் தந்தை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற அனைவருடைய பொறுப்பு, சமூகம் அனைத்தையும் இந்த நிகழ்வுக்கு முன்னால் ஒன்று சேர்ப்பது. இப்போ அசாதாரண சூழ்நிலை, அது ஒரு கட்டம். அடுத்த பக்கமாக நாம் எதிர்நோக்கி இருப்பது ஒரு ரமலானுடைய காலப்பகுதியை. ரமலான் என்பது குர்ஆனுடைய மாதம் என்று நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் தேவைக்கு ஏற்ப எங்களுடைய இந்த நிகழ்வுகளை நாம் கொண்டு செல்ல இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வு குர்ஆனை தலீம் குர்ஆன் அல்லது தத்ரீசுல் குர்ஆன் என்று எங்களிடத்திலே புழக்கத்திலே இருக்கின்ற குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல், குர்ஆனை படித்து கொடுத்தல் என்கின்ற அந்த குர்ஆன்கள், அதே போல அல் குர்ஆனுடைய ஆரம்ப பகுதி, குர்ஆனுக்குள்ளே நாங்கள் செல்வதற்கு முதல் எங்களுக்கு அறிமுகமாக இருக்கின்ற 30 ஜுஸ் இந்த குர்ஆன், முழுமை பெற்ற குர்ஆன். இந்த குர்ஆனை ஓத தெரிவதற்கு முதல் பேசிக், அதனுடைய அடிப்படையை நாங்கள் படித்திருக்க வேண்டும். இப்படித்தான் அந்த இடத்திற்கு செல்வது என்ற அந்த இன்ட்ரடக்ஷன், அந்த அறிமுகம், அந்த அறிமுகத்தை தான் நாங்கள் தத்ரீசுல் குர்ஆன் என்று எங்களுடைய சமூகத்திலே பெரும்பாலும் ஓஎம் பாசியாலிம் எழுதிய தத்ரீசுல் குர்ஆன் இருக்கிறது, தாலீமுல் குர்ஆன் என்றும் சொல்வார்கள். நம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையினர்களாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை அறிமுகம் இருப்பதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆனை மையப்படுத்தி நாம் இந்த நிகழ்வை கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறோம். இதை ஏனென்றால் இதை தாண்டியும் குர்ஆனிய முறைகள், குர்ஆனை ஓதுவதற்கு எளிமையாக்கப்பட்ட பேசிக் அடிப்படை நடைமுறைகள் இருக்கிறது. நாம் கூட தத்ரீசுல் வஹி என்று ஒரு அல் குர்ஆனை ஓதுவதற்கு முதல் ஆரம்பமாக சிறு பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த தத்ரீசுல் குர்ஆனை போன்ற, தலீம் குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம், ஏற்படுத்தியிருக்கிறோம். இருந்தாலும் கூட எல்லா மக்களுக்கும் பொதுவாக 1965ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட ஓஎம் ஃபாசியாலிம் அவர்கள் எழுதிய அந்த குர்ஆனை மையப்படுத்தி கொண்டு போனால் கடைகளில் நீங்கள் வாங்கலாம். அப்படியான அந்த குர்ஆனை நாம் தேவைக்கேற்ப எடுங்கள் என்று சொல்லுகின்ற போது அவைகளையும் ஒன்றை நீங்கள் வாங்கி வைத்துக்கொண்டு எங்களுடைய இந்த நேரலையை நீங்கள் பார்த்து தொடர்ச்சியாக அதையும் ஒப்பீடு செய்து கொண்டு நீங்கள் பின்பற்றி எம்மை ஒரு கற்றலுக்கான ஒரு ஆசிரியராக நீங்கள் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நாம் சொல்லுகின்ற விடயங்களை உங்களுடைய அந்த குர்ஆனில் நீங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லலாம். அப்படி செல்லுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை நீங்கள் அழகான முறையிலே ஓத படித்துக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த இடத்திலே நாம் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். சொல்லிக்கொண்டு இது இந்த அறிமுகத்தோடு நாம் இன்றைய தினத்தில் அல் குர்ஆனிலே இருக்கின்ற அரபு எழுத்துக்கள், அந்த அரபு எழுத்துக்கள் 29 எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த 29 எழுத்துக்களையும் உங்களுக்கு இங்கே நாங்கள் எழுதியிருக்கின்றோம். இந்த 29 எழுத்துக்களையும்
உச்சரிக்கின்ற முறை. உண்மையிலே தமிழை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் இந்த பாஷையிலே நிறைய எழுத்துக்களை கொண்ட ஒரு பாஷையை படித்திருக்கின்ற அந்த மொழியை பேசுகின்ற நாம் வெறுமனே அரபு பாஷையில் 29 எழுத்துக்களை கொண்ட ஒரு பாஷையிலே எங்களுடைய வேதமாக அல் குர்ஆன் இந்த பாஷையில் இறங்கி இருக்கிறது என்றால் நாம் எங்களில் அநேகமானவர்கள் இதை மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இலகுவாக நீங்கள் இவைகளை வழங்கிக் கொள்ளலாம். நான் உச்சரிக்கின்ற அந்த முறைகளை சரியாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இதிலே ஒரு சில எழுத்துக்கள் தான் உச்சரிப்புக்குரிய எழுத்துக்கள். மற்றெல்லாம் சாதாரணமாக நாங்கள் நாவுகளை எப்படி மொழிய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இப்போது நாங்கள் முதலாவதாக எழுத்து அறிமுகம் என்கின்ற இந்த பகுதிக்கு செல்வோம். இதிலே நீங்கள் தத்ரீசுல் குர்ஆனை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் முதல் அதில் நுக்தாக்களை அறிமுகப்படுத்துவார்கள். அதாவது அரபு எழுத்துக்களுக்கு கீழே மேலே வரக்கூடிய அந்த நுக்தாக்கள், இதிலே ஒரு நுக்தா கீழே வருகிறது பாவில். அதுதான் நாங்கள் தத்ரீசுல் குர்ஆனில் ஒரு நுக்தா மேலே, 2 நுக்தா. நீங்கள் ஆரம்பத்திலே இந்த தாலீம் குர்ஆனை ஓதுகின்ற போது வயோதிபர்களாக அல்லது வயதான நிலையில் இந்த தாலீம் குர்ஆனை ஓதியவர்கள் ஓயம் பாசியாலிம் அந்த குர்ஆனை படித்தவர்களுக்கு தெரியும். முதலாவதாக நாங்கள் 1 நுக்தா மேலே, 2 நுக்தா மேலே, 3 நுக்தா மேலே, 1 நுக்தா கீழே, 2 நுக்தா கீழே என்று ஒரு பாடம் பெறும். முதலாவதாக பாடம் அது என்னென்றால் இதுதான். இந்த அரபு எழுத்துக்களில் இந்த பாவுக்கு ஒரு நுக்தா என்றால் ஒரு புள்ளி, ஒரு டொட். அந்த டொட் ஒன்று கீழே வருகிறது. அப்ப அரபுல நுக்தாக்கள் இருக்குது என்கிறத அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அப்ப ஒரு டொட் கீழே, 2 நுக்தா அதாவது 2 டொட் மேலே, இந்த எழுத்தை பொறுத்தவரையில் 3 டொட் மேலே, இந்த எழுத்தை பொறுத்தவரையில் ஒரு டொட் இந்த எழுத்துக்கு கீழே, இது ஒரு டொட் மேலே, இதில் ஒன்று, இதில் ஒரு புள்ளி, ஒரு நுக்தா மேலே. இந்த எழுத்தை பொறுத்தவரையில் 3 நுக்தா. இந்த எழுத்துக்களில் இந்த 2 எழுத்துக்களிலும் ஒரு நுக்தா மேலே, இதில் மேலே, இதில் மேலே, இதில் 2 நுக்தா மேலே, இன்னும் இருக்கிற எழுத்துல 2 நுக்தா கீழே, இதில் மேலே. ஆகவே இந்த எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் புள்ளி வைக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் இருக்கிறது. அதைத்தான் அவர் அங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இப்போது நாங்கள் தாலீம் குர்ஆனை பொறுத்தவரையில் 2 எழுத்துக்கள் முதல் அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகு அதனுடைய சிறிய எழுத்துக்கள் எல்லாம் கொண்டு வந்திருப்பார்கள். நாம் அதிலிருந்து சற்று வித்தியாசமாக ஆகி நாம் இந்த எழுத்துக்களை உங்களுக்கு இன்னும் இலகுவாக விளங்கப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அரபு பாசை என்றால் நீங்கள் பயந்துவிட வேண்டாம். இது ஒரு பாசை, மிக எளிதாக்கப்பட்ட பாசை என்று நினைத்து இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியும் என்று இந்த விடயங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடியும். இங்கே முதலாவது எழுத்தை இப்போது நான் உச்சரிக்க போகின்றேன். இந்த எழுத்தை நாம் எல்லோரும் தெரியும், நமக்கு இருக்கிறது அலிஃப் என்று நாங்கள் சொல்வோம். உண்மையிலே இந்த எழுத்து அலிஃப் என்று உச்சரிப்பதை விட அலிஃப், இந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு முறை அலிஃப். அலிஃப் புல அப்படி உச்சரிப்பதல்ல, அலிஃப் என்று சொல்லக்கூடாது. அலிஃப், ஏ இல்லை, ஏயும் இல்லை, ஆவும் இல்லை, 2க்கு நடுவால அலிஃப். அலிஃப். அடுத்த எழுத்து 2 உதடுகளையும் சேர்த்து பா, சாதாரண எழுத்து, அது நம்மளால் முடியுமாகும். பா. அதே போல நான் எந்த எழுத்தை உச்சரிப்புக்குரிய எழுத்தோ அதை நான் சற்று திரும்ப 2-3 முறை சொல்லுவேன். இதெல்லாம் சாதாரண எழுத்துக்கள். தா, நமக்கு தமிழிலே இருக்கக்கூடிய தானா இருக்கிறது, அந்த உச்சரிப்பை கொண்ட எழுத்து தா. மேல் முரசிலே, மேல் பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த முரசிலே எங்களுடைய நாக்கை வைத்து அழுத்தி தா என்று உச்சரிக்க வேண்டும். தா, அந்த நாக்கு அந்த நாக்கை பல்லு முரசுகளோடு சேர்த்து அழுத்தி தா. அடுத்த எழுத்து சற்று உச்சரிப்புக்குரிய எழுத்து. இது தமிழிலே இந்த எழுத்து கிடையாது. இந்த எழுத்து சா. இந்த எழுத்தை நாக்கையும் மேல் பல்லையும் ஒட்டி இந்த எழுத்தை உச்சரிக்கிற போது சிறியதொரு காற்றை விட்டு இந்த நாக்கையும் மேல் பல்லையும் பிரிச்சுட்டோம் இந்த இஸ் என்ற சவுண்டு வரும். சா சா. அதே போல இந்த எழுத்து ஜீம். ஜீம்.
இங்கே இப்படி நான் முதலாவதாக 5 எழுத்துக்களை இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த எழுத்தில் இன்னொரு திருத்தத்தை கொண்டு வருகிறேன். அதாவது இந்த எழுத்தில் நாங்கள் இதனுடைய எழுத்துக்கள் நமக்கு நாம் அலிஃப் பே என்று உச்சரிச்சிருக்கிறோம். ஏற்கனவே அலிஃப் பே தே இப்படித்தான் எங்களில் அநேகமானவர்களுக்கு தெரியும். இந்த ஒரு பிள்ளை தவறையும் சுட்டி காட்டுகிறேன். அலிஃப் பே தே சே ஜீம் என்று நாங்கள் ஆரம்ப காலத்தில் குர்ஆனை ஓதியவர்கள் அப்படித்தான் நாங்கள் உச்சரிச்சிருக்கிறோம். உண்மையில் அலிஃப் பே தே என்று சொல்வது அது அரபு முறை கிடையாது. பே தே என்பது அரபினுடைய முறை கிடையாது. அரபை பா என்று தான் சொல்ல வேண்டும், தா என்று தான் சொல்ல வேண்டும். பே தே என்று நாம் ஏற்கனவே எங்களுக்கு படித்து தந்தவர்கள் அப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள். அது தவறாகும். அதே போல இந்த எழுத்துக்களை நான் இப்போது அலிஃப் பா என்று சொன்னேன். உண்மையில் இந்த எழுத்துக்களுடைய முழு வடிவம் அலிஃபுன் என்பதாகும். அலிஃபுன். இந்த அலிஃபுன் என்பதைத்தான் நித்தாட்டும் போது இந்த ஃபுன் என்பதை ஒரு சுக்குன்ல டொட்ல அலிஃப் என்று நித்தாட்டினோம். இதனுடைய எழுத்தினுடைய முழு பெயர் பா உன் என்பதாகும். பா உன் எல்லா இறுதியில் ஒவ்வொரு எழுத்துக்கும் உன் உன் புன் துன் என்று வரும். பா உன். அதை நிறுத்தும் போது உங்களுக்கு இரண்டையும் விளங்கி இருக்க வேண்டும். இது அலிஃபுன் என்கிற எழுத்து நித்தாட்டும் போது அலிஃப் என்று சொல்கிறோம். சோட்டாக நாம பாவுன் என்கிற எழுத்து பா என்று சொல்கிறோம். தாவுன் எனும் எழுத்தை தா என்று சொல்கின்றோம். சஉன் என்கிற எழுத்தை சா என்று நித்தாட்டுகிறோம். ஜீமுன் என்கிற எழுத்தை ஜீம் என்று நாங்க நித்தாட்டி சொல்கின்றோம். அதே போல இங்கே ஹாஉன் இந்த எழுத்து என்ற சவுண்டில் வரும். ஹா ஹாஉன் அது நாங்கள் தொண்டையில இருந்து அந்த எழுத்து வரும். அந்த வரும்போது அந்த சவுண்ட்ல அந்த சத்தம் என்ற அந்த சத்தம் வர வேண்டும். ஹாஉன். அதை நித்தாட்டும் போது ஹா என்று சொல்லுவோம். இந்த எழுத்து நாங்கள் காருகின்றோமா இல்லையா, அப்படி இந்த காரி சொல்லுகின்ற எழுத்து. அப்ப இந்த நாங்க ஆரம்பத்தில் குர்ஆனை ஓதியவர்கள் இந்த 2 எழுத்துக்களில் உள்ள வேறுபாட்டை உச்சரிப்பது கிடையாது. அதே போல இந்த எழுத்துக்களில் உள்ள வேறுபாட்டை எல்லாத்தையும் தாத்தா என்றுதான் சொல்லுவார்கள். இது வேற இது வேற, இது வேற இது வேற, இது ஹா இது ஹா. ஹா இந்த எழுத்தினுடைய முழு பெயர் ஹாஉன். நித்தாட்டும் போது ஹா. இது ஹா இது ஹா. இந்த எழுத்து தமிழில் இந்த எழுத்து கிடையாது. தமிழ்ல தானா தான் இருக்கு. தா இந்த எழுத்து இருக்கு. இந்த எழுத்து இல்லை, இது தால். இந்த எழுத்தினுடைய முழு பெயர் தாலுன். தாலுன். இந்த எழுத்தை நித்தாட்டி லுன்ன நித்தாட்டி சொல்லும் போது தால் தால். இந்த எழுத்து தால் தால். இந்த மேல்பல்லுடைய சைட்ல எங்களுடைய நாக்க வைத்து தால் தால் தாலுன் தால் என்று உச்சரிக்க வேண்டும். இந்த எழுத்து இருக்கிறது தமிழ்ல ரானா இருக்குது. ஆனால் கொஞ்சம் வல்லினமாக ரானா ரானா இருக்குது. அப்படியான ஒரு எழுத்து தான் இது. ரா உன். ரா உன். நித்தாட்டும் போது இந்த எழுத்தை ரா உன் தான் இந்த எழுத்தினுடைய பெயர். நாங்கள் சோட்டாக செல்லும் போது ரா ரா கொஞ்சம் வல்லினமாக சொல்லணும். ஏனண்டா இதை மெல்லிய யோசையோட உச்சரிக்கிற ஒரு இடம் இருக்குது. பின்னுக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆனால் இது இப்போ வல்லினமாக உச்சரிக்கணும். ஒரு வேற குறியீடு ஒன்று மாறும் போது இதை மெல்லிசாக உச்சரிக்கணும். அதுக்காகத்தான் இதை ரா என்று உச்சரிக்க வேண்டும். ரா. இந்த எழுத்து ஜா. இந்த எழுத்து தமிழில் கிடையாது, எங்களுடைய பாசையில் கிடையாது. ஜா ஜா உன் இந்த எழுத்தினுடைய பெயர். உச்சரிக்கும் போது நித்தாட்டும் போது ஜா இஸ் ஒரு வண்டு கத்துற மாதிரியான ஒரு சவுண்ட் ஒன்று வருது. ஜா ஜா அப்படி வரணும். ஜா உன். இப்ப இங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களில் நான் இந்த எழுத்து இந்த எழுத்துக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சத்தத்தில் ஓசைகளில் ஒரு ஓசையை கொண்ட எழுத்துக்கள்.
சின்ன வித்தியாசத்தில் உள்ள எழுத்துக்கள். அதிலேயும் இது கொஞ்சம் வித்தியாசப்பட்டாலும் இந்த 4 எழுத்துக்களும் சிறிய வித்தியாசம் உள்ள எழுத்துக்கள், கவனமாக உச்சரிக்க வேண்டும். இது சா என்று சொன்னோம், இது ஜா, இது சா, இது ஜா. இது எழுத்தினுடைய பெயர் சீனுன். இதை நித்தாட்டும் போது சீன், பாம்பு சிரம என்று சவுண்ட் வரணும். சீனுன், சீனுன். இது வாய் எப்படி இந்த உதடு இப்படி விரிஞ்சு ஷீனுன். நாம ஆரம்பத்தில் ஓதும் போது சீன் ஒஷீன் சொல்லி சொல்லியிருப்பாங்க. சீன் நிறைய பேர் என்ன எழுத்து கண்டு கேட்டால் இது சீன், இது ஒஷீன் இல்லை. சீன் ஷீன், இது மேலே விரியும், இது கீழே விரியும். ஷீன் ஷீன். இது வாயை கூட்டி ஸ்வா, ஸ்வாதுன் நித்தாட்டும் போது ஸ்வாத், ஸ்வாது, ஸ்வாது. அப்ப பாருங்க, ஜா, சீன், ஷீன், ஸ்வாது. அப்ப சவுண்ட் வித்தியாசமா இருக்கு. இஸ், இஸ், இஷ், இஸ். அப்ப ஜாஉன், சீனுன், ஷீனுன், ஸ்வாதுன். அதே போல இப்ப இந்த எழுத்துக்கெல்லாம் மிக அண்மையில் கிட்ட கிட்ட உச்சரிப்பு முறைகள் சற்று வித்தியாசமான எழுத்துக்கள். இது பாதுன், இந்த வாய் நிரம்ப இந்த 2 பக்கத்திலையும் விரிந்து இப்படி ஊதி விரிந்து வரும். பாது, பாது. லாது ஆக்கள் செல்ல விளங்காம பா 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 பான்னு சொல்லுவாங்க. இல்ல பா இல்ல, லாதுன், 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 பாது. வல்லினமாக அது வலிமையாக சொல்ற பாதுன், லாதுன் என்கிற எழுத்த வாதுன் சொல்லணும். பாதுன். அப்ப இந்த 2 சொக்கு மூதி பாதுன், லாதுன். பாதுன் அல்ல, பா என்று விளங்கிடக்கூடாது. லா, லாதுன், லாதுன். அதே போல இந்த எழுத்து தோ, தோ. இது வித்தியாசம். இங்கே நீங்கள் இந்த எழுத்துக்களை பார்க்கலாம். இந்த எழுத்துக்கள் சற்று உச்சரிப்புகள் நெருங்கிய இதை கொண்டது. இது தா, இது தா, 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 தோ, தோ. இதை தோ என்று உச்சரிக்க வேண்டும். தோ, தான்னு சொல்லிடக்கூடாது. இது தா, தோ, 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 தோ என்று வரணும். இது லா, லா. இது பா, இது லா. லா மேல் முரசில நாக்க வச்சு அழுத்தி லா. இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிக்க வேண்டும். இது பாது, இது லே என்கிற எழுத்து லா. நம்ம லே என்று சொல்லி சொல்லும். லே என்று நாங்கள் ஓதிருக்கோம். தா, தே, தே லே, தே லே என்று நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிப்போம். இது லே என்று. அப்ப இது தாஉன், தா, லாஉன், லா, தா, லா. பா, தா, லா. இது 2 வித்தியாசம். இது பா, இது லா. இதுல இன்னொரு எழுத்து இருக்குது. இங்க நம்ம அந்த இடத்துல பெறும்போது அதோட வித்தியாசத்தையும் நாம பேசலாம். இந்த எழுத்து ஐன், ஐன். அதை நித்தாட்டி சொல்லும் போது சரி, ஐனுன் அந்த எழுத்தினுடைய முழு பெயர் நித்தாட்டும் போது ஐன். இந்த எழுத்து உச்சரிப்பில் மிக முக்கியமான ஒரு எழுத்து. குர்ஆனை ஓதும் போது இந்த எழுத்து வரணும். இந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு சரியா வரணும். வரும்போது தான் அந்த கிராத்தே அழகாக இருக்கும். இதை நம்ம ஆரம்ப காலத்தில் ஐன், ஐன் கைன், இல்லாட்டி ஐன், ஐயுன், கொய்யூன், ஐயுன், கொய்யூன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படித்தான் நாம ஓதிருக்கிறோம். பழைய ஆக்கள்கிட்ட இதை என்ன எழுத்துன்னு கேட்டால் ஐயின், கையின், ஐயின் கையின் நம்பாங்க, இல்லாட்டி ஐயுன் கொய்யூன் நம்பாங்க. இப்படித்தான் அலிஃபை போல சவுண்டு வரும். இல்லை, வித்தியாசம். இது அலிஃப், அலிஃப். இது ஐன். தொண்டையிலிருந்து எழுத்து சவுண்டு வரணும். உள்ளுக்கு தொண்டையை பிடிச்சி ஒரு ஆள் தொண்டையை நசிக்கும் போது அந்த சவுண்டு வருமா? அப்படி போல ஐன். இதை அழுத்தி சொல்ல வேண்டும். தொண்டையில் உள்ளுக்கு பிடிக்கணும்.
ஐன் 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 கொஞ்சம் கஷ்டப்பட்டு உச்சரிக்க வேண்டிய எழுத்து. ஆனால் இந்த உச்சரிப்பு சரியாக வந்தால் கிராத் ஓதல் முறை அழகாக இருக்கும். அப்படிதான் பெறணும். ஏன்னா அந்தந்த எழுத்துக்களுக்கு சரியான முறையை உச்சரிப்பு முறையை கொடுத்தா தான் அது வந்து ஓதல் சரியாக இருக்கும். அதான் அப்போதான் நன்மையும் கிடைக்கும். அதான் உச்சரிப்பு தஜ்வீத் முறைப்படி ஓதியதாகவும் வந்து சேரும். அரபில் ஓதினதாக வந்து சேரும். ஐன் இது ஐன் ஐன் கொய்யுன் இல்லை ஐன் ஐன் ஐனுன் அதனுடைய நித்தாட்டும் போது ஐன் சொல்ல வேண்டும். ஐன் 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 அண்டு வரணும். ஐன் இது ஃபா. சாதாரணமாக நம்ம ஆங்கிலத்தில் உள்ள எஃப் அந்த சவுண்ட் ஃபா. ஃபா உன் நித்தாட்டும் போது ஃபா. இது காஃப் கா. தமிழில் இந்த எழுத்து கிடையாது, எந்த பாஷையிலையும் கிடையாது, இங்கிலீஷ்லேயும் கிடையாது. சும்மா கே தான் இருக்கும். தானாக தமிழில் கானா தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட இந்த எழுத்துக்கு உச்சரிப்புக்கு வரலாம். இதை கா வாயில் அடி தொண்டையிலிருந்து அங்கே வரணும். கா அழுத்தமா காஃப். காஃபுன் நித்தாட்டும் போது காஃப் காஃப் கா அண்டு வரணும். இது காஃப். இது சும்மா நம்ம கானா உச்சரிப்பு காஃப். இது காஃப், இது காஃப். ரெண்டும் பக்கத்தில் இருக்கிற எழுத்துக்கள். சின்ன வித்தியாசம் ரெண்டு காஃப் காஃப்ன்ட்டு தான் நாம் உச்சரிச்சிப்போம் பழைய முறையில். இது காஃப், இது காஃப். காஃப் காஃப் காஃப். சிலாக்கள் கேஃப் கேஃப் அம்மாங்க. கேஃப் கேஃப் இல்லை பிள்ளை. காஃப் காஃப். லாம் இதுக்கு தமிழில் லானா லாம் லா லா உச்சரிப்பு. அப்போ இது இப்போ பாருங்க, நான் இதை கோடு போட்டிருக்கிறேன். இது பா பாது, இது லா, இது லாம். போ லா 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 சும்மா லானா லா. இது லா, இது போ பா லா லா. பாது லா லாம். இது சாதாரணமாக மீம் மானா உச்சரிப்பு. மீம் மீமுன் நித்தாடும் போது இது எழுத்துடைய முழு பேர் மீமுன். நாம் நித்தாடி சொல்லும் போது மீம். நூனுன் உச்சரிக்கலாம் லேஸ். நூனுன் நூன் நானா நூனா அந்த நூனுன் நித்தாடும் போது நூன். மீம் நூன் லாம் இதெல்லாம் பாருங்க லேசான எழுத்துக்கள். காஃப் இதெல்லாம் தமிழில் இருக்கிற எழுத்துக்கள். காஃப் லாம் மீம் நூன். வாவ் 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 வாய் இப்படி வரும். வா இங்கிலீஷில் நம்ம சொல்ல வாவ் என்று சொல்கிறோமா இல்லையா? அப்போ வாவ் வாவ். அப்போ அந்த வாயை கூட்டி வா வாவ். இது கொஞ்சம் தொண்டையிலேருந்து அடியிலேருந்து என்ன பயத்து சொல்கிறோம் நம்ம. பயமான நேரத்தில் இது தொண்டை அடித்தொண்டையிலேருந்து வரணும். அப்போ இது வந்து ஆரம்பத்தில் மொத்தமாக தனித்தனியாக உச்சரிக்க போனால் இவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகிட்ட சொன்னால் இது 100% தனியாக உச்சரிக்கும் போது 100%. குர்ஆனில் அதை பிரயோகப்படுத்தினா லேசாக பிரயோகப்படுத்திடலாம் நாம. ஹ உன் ஹ உன். இப்போ பாருங்க சில எழுத்துக்கள் கிட்ட வருது. இந்த எழுத்தும் இந்த எழுத்தும் கொஞ்சம் உச்சரிப்பில் கிட்ட. ஆனால் இது வந்து தொண்டையில் முன்னுக்கும் முன் தொண்டை ஹ. இந்த எழுத்து தொண்டையில் அந்த எழுத்துக்கு கொஞ்சம் பின்னுக்கு ஹ. அது ஹ, இது ஹ. ரெண்டுமே தொண்டையில் தான் வரும். அது முன் தொண்டையிலிருந்தும் இது அடித்தொண்டையிலிருந்தும். ஹ இது ஹ. இது ஹம்சா உச்சரிக்கும் போது ஹம்சா. இது இந்த எழுத்துக்களை இந்த எழுத்தை போன்றது. அலிஃப் உச்சரிச்சோமா இல்லையா? அதை போல தான் இந்த எழுத்து. நம்ம குறியீடுகள் இந்த எழுத்துக்களுக்கு மேலே கீழே குறியீடுகள் வரும். அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ் நாம அதுதான். அப்போ அப்படி வரும்போது இந்த எழுத்து அந்த எழுத்தாக மாறும். அப்போ 29ங்கிற அந்த கதை போய் 28 தான் அரபு எழுத்து வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த எழுத்தை தனியாக படிக்கக்கூட இந்த எழுத்து வேற மாதிரி வழங்கும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் எழுத்து குறியீடுகள் இந்த அரபு சும்மா எப்படி இல்லை, குறியீடுகள் இருக்கும். நம்ம தமிழ் எழுத்துலையுமே வந்து கானாக்கு என்னது மேலுக்கு விசிறி, அது அப்படி டபுள் பக்கத்தில் அரவு இப்படிலாம் வருதா இல்லையா? அதை போல குறியீடுகள் இருக்கு. அப்படி வந்துட்டேன்னு சொன்னால் ஹம்சா என்கிறது அலிஃபாக மாறிடும். இப்படி தான் இருக்கும். ஹம்சா இந்த எழுத்துடைய பேர் ஹம்சா.
ஆனால் உச்சரிப்பு எல்லாம் அலிஃபுக்கு என்ன உச்சரிப்போ அந்த உச்சரிப்பாக மாறணும். அதை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தர்ப்பங்களில் தொட்டு காட்டுவேன். இந்த எழுத்து யா, யானா இருக்குது. இதெல்லாம் தமிழில் உள்ள எழுத்துக்கள் பாருங்க. கஃப், லாம், மீம், நூன், வாவ், யா. அப்போ மீண்டும் ஒரு முறை இதை நான் சாதாரணமாக உச்சரிச்சுட்டு போகிறேன். பாருங்க. அலிஃப், பா, தா, சா, ஜீம், ஹா, ஹா, தால், ذال, ரா, زا, சீன், ஷீன், صاد, ضاد, طا, لا, عين, غين, فا, قاف, كاف, لام, ميم, نون, واو, ها, ஹம்ஸா, யா. இவ்வாறு நாங்கள் இந்த எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும். எனவே நாம் இன்றைய தினத்தில் அரபு எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிப்பது என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இது தொடர் 1. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு தொடரில் நாங்கள் இந்த அரபு எழுத்துக்களில் இருக்கக்கூடிய குறியீடுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்கு முதல் நான் நினைக்கிறேன், இந்த அரபு எழுத்துக்களில் நம்ம ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய எழுத்து ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் என்று நாம் சொல்லுவோமா இல்லையா, அதை போல இந்த அரபு எழுத்துக்கள் உண்மையிலே அரபு எழுத்துக்கள்ங்கிறது ஒத்தெழுத்து அல்ல. அரபு எழுத்துக்கள் ஒத்தை, அந்த அரபு எழுத்துக்களை சொற்கள் ஒத்தை அல்ல, தனித்தனி எழுதியல. உதாரணமாக இப்போ தமிழை பொறுத்தவரையில் ஆனா தனிய, அம்மா எழுத போனால் தனித்தனியாக வருது. இங்கிலீஷை பொறுத்தவரையில் இப்போ உதாரணமாக இப்படி நம்ம அஜூர் என்று எழுத போகிறோம்னா தனித்தனியாக வரும். இதையே அப்போ ஸ்மால் லெட்டராக ஆக்கி கூட்டெழுத்தாக எழுதினோம்டா. உதாரணமாக இப்படி நாம் எழுதுறோம் இல்லையா, இப்படி என்று எழுதுவோம், இல்லாட்டி இப்படி எழுதுவோம். இப்போ கூட்டெழுத்து, இந்த கூட்டெழுத்தை எழுதுவதற்கு நாங்கள் இந்த ஸ்மால் லெட்டர் நமக்கு தேவைப்படுது ஆங்கிலத்தினுடைய. அப்போ ஆங்கிலத்துக்கு 2 சாய்ஸ், ஒன்று தனித்தனியையும் எழுதலாம், கூட்டாகவும் எழுதலாம். ஆனால் அரபுக்கு ஒரு சாய்ஸ் தான், இந்த தனியே இல்லை கூட்டாகத்தான். சொல்லண்டா இன்னொரு சொல்லோட பின்னி தான் இருக்கும். ஆகவே பின்னி இருக்க வேண்டும் என்றால் இந்த எழுத்துக்களை தனித்தனியை நாங்கள் இந்த எழுத்துக்களை மட்டும் படித்தோம்னா நமக்கு என்ன செய்யலாது. அந்த சொற்களை உருவாக்குற முறையில் நாங்கள் இந்த எழுத்தை தான் தேடுவோம். இந்த எழுத்தினுடைய ஸ்மால் வடிவம், சின்ன வடிவம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் எப்போங்கிறத நான் உங்களுக்கு இந்த நேரலையில் தெரிவிப்போம், அல்லது இந்த குழுமத்தில் இன்ஷா அல்லாஹ் தெரிவிப்போம். அந்த சந்தர்ப்பங்களில் இன்ஷா அல்லாஹ் எங்கள் முழுமையாக அல் குர்ஆனை தெளிவாக ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஓத பழக்குகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த குழுமம் ஏற்படுத்தி தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அப்படியான தொடரில் அடுத்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த எழுத்துக்களுடைய சிறிய வடிவங்கள் எப்படி என்கிறத நாங்கள் பார்ப்போம். அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கருத்துக்களை இந்த நேரலையில் உங்களுடைய நிகழ்வு பிரயோசனமானதா, எப்படி இருந்தது, என்ன கருத்துக்கள் என்கிறதெல்லாம் உங்களிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அப்படியான கருத்துக்களை எல்லாம் தெரிவியுங்கள். அடுத்த நிகழ்வில் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.